Hello friends, welcome back to my channel சான் சமையல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, சாதத்துக்கு குழம்பு தேவையில்லை, இது ஒன்று இருந்தாலே போதுங்க, ருசி செம்மையாக இருக்கும். ஆமாங்க, இது எப்படி செய்யலான்றதை நாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாக்கா நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் சேர்த்துருக்கேன்ட்டு உங்களுக்கு நல்லா புரியுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கிச்சனுக்கு இந்த குக்கர் புதுசாக வாங்கியிருக்கோங்க. இது 3 லிட்டர் குக்கர். நான் ஆஃபரில் தாங்க வாங்கினேன். அன்பாக்சிங் பண்ண வீடியோவில் சரியாக காமிக்கலை, சாரி. ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு குக்கர் அடுப்பில் வச்சிடலாங்க. நான் இதுக்கு என்னென்ன காய் சேர்த்தேன், எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்றது போக போக சொல்கிறேன். குக்கர் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், எல்லா வெங்காயமும் எண்ணெயில் சேர்ந்து வதங்கணும். அது வரைக்கும் வதக்கிட்டு நம்ம ஒரு தட்டை போட்டு மூடிடலாம். கரெக்டாக ஒரு 3 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். 3 நிமிஷம் கழிச்சு தட்டை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், வெங்காயம் வதங்க ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக வதக்கி விடலாம். இந்த டிஷ் புதுசாக கல்யாணமானவங்க, சமைக்க தெரியாதுன்னு நினைக்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அடுத்ததாக நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கின்னு வந்துருச்சு. அடுத்ததாக நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கின்னு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த நேரத்தில் நாம் கேரட் கட் பண்ணி வச்சுருக்கோங்க குட்டி குட்டியாக. இது ஒரு 250லேருந்து 300 கிராம் அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த டிஷ் பேச்சுலர்ஸ் கூட செய்யலாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். வதக்குனதுக்கப்புறமா நம்ம ஒரு 200 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கேரட்டு உருளைக்கிழங்கு ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கணும். இந்த நேரத்தில் நான் இன்னொன்றும் சொல்லிக்கிறேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு பச்சை பருப்பை எடுத்து கழுவி நம்ம ஊற வச்சிடலாங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. அடுத்ததாக நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஒரு 2 பழத்தை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி கொஞ்சம் வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம தட்டை போட்டு மூடிடலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். 5 நிமிஷம் கழிச்சு நம்ம தட்டை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வதங்கின்னு வர ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி 50 கிராம் அளவுக்கு பச்சை பருப்பு ஊற வச்சுருந்தேங்க, அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா எல்லாம் ஒன்றா சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக வதங்கின்னு வர ஆரம்பிச்சிருச்சு. வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு தட்டை போட்டு மூடிடலாங்க. 5 நிமிஷம் கழிச்சு தட்டை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வதங்கின்னு வந்துடுச்சுன்னு பாருங்கள். தக்காளி எல்லாம் நல்லா குழைய ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்ததாக நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், மஞ்சள் தூள் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு நல்லா சூப்பராக கலர் மாறிடுச்சு. இந்த நேரத்தில் தனி மிளகாய் தூள் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி காஷ்மீர் மிளகாய் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக மல்லிப்பொடி அது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக சீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க.
பாருங்கள் சூப்பராக வதங்கின்னு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த நேரத்தில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. மசாலாலாம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம தண்ணி சேர்க்குறோம். பாருங்கள் சூப்பராக வதங்கின்னு வந்துன்னு இருக்குது. அடுத்ததாக இதில் நம்ம குழம்பு மிளகாய் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு குழம்பு மிளகாய் தூள் வேணானாக்கா நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா வதக்கிட்டு வந்தாச்சு. அடுத்ததாக கொத்தமல்லி ஒரு கை அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள் சூப்பராக வதங்கின்னு வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததாக நாம் இதில் ஒரு 2 இல்லைன்னா 3 துண்டு தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி பூ போல் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம், தண்ணி சேர்க்காம. அதை நம்ம இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா வதங்கின்னு வந்துருச்சுங்க. அடுத்ததாக மிக்ஸி ஜாரில் நம்ம ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதில் கலந்துக்கலாங்க. கலந்ததுக்கு அப்புறமா அடுத்ததாக நாம் இதில் தண்ணி குடிக்கிற பெரிய கிளாஸில் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் தண்ணி சேர்த்தாச்சு. அடுத்ததாக நாம் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்ததுக்கு அப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டு ஃபிட் பண்ணிடலாங்க. இது ஒரு 3 இல்லைன்னா 4 விசில் வர வரைக்கும் விட்டுறலாம். பாருங்கள் விசில் வந்தாச்சு. அடுத்ததாக நாம் குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிடலாங்க. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் லைட்டாக நம்ம கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த குக்கர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா குழம்பு வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் நடுவில் கலந்து விட்டோம்னாக்கா இந்த மாதிரி திக்காக இருக்குங்க. உங்களுக்கு இன்னும் திக்னஸ் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் அடுப்புலலாம் வைக்காதீங்க, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் இறுகி போயிடும். பச்சை பருப்பு சேர்த்ததால் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் அப்படியே வெள்ளை சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். இல்லை எனக்கு குழம்பு வேணும்னு நினச்சிங்கனாக்கா ரசம், சாம்பார் இது 2த்துக்கும் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது வரைக்கும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நான் எப்போலாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ அதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நாம் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.